ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான புரோட்டாவும் சிக்கன் கறி தாங்க இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். புரோட்டா நம்ம நார்மலாக வளர்த்து சுற்றி செய்வோம். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடில் இடியாப்ப உரலை வச்சு லேயர் லேயராக சூப்பரான சாஃப்டான புரோட்டா செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த புரோட்டாக்கு ஏற்ற ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெண்டையும் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் ஆல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க இந்த லேயர் புரோட்டாவும் சிக்கன் கறியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த புரோட்டா செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். நான் மைதா மாவு 2 கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுன்னு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட நம்ம 100 ml அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். நம்ம பால் சேர்க்கறதுனால நம்மளோட புரோட்டா இன்னுமே நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பால் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. நம்ம நார்மலான சப்பாத்திக்கு மாவு பிணைகிறத விட கொஞ்சம் இலகன மாதிரியே இந்த புரோட்டாக்கு மாவு இருக்கட்டுங்க. நம்மளால் எந்த அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்படி இல்லாட்டி நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையில் கூட அடித்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாதான் நம்மளோட புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது கையால் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. மாவை பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு காயாமல் இருக்க ஒரு 1 ஹவராவது நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சிக்கன் கறியை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா பொருட்களை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்ததோட நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இதோட கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துக்கிறேன். இதை மஞ்சத்தூள்லாம் நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்த மசாலாவை அந்த சிக்கனோட சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனோட சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலாவை சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இதோட கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி பழத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பிரட்டி வச்சுக்கிற சிக்கனையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் அந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் நல்லா வதங்கி வரட்டு. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மட்டும் இந்த சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சிக்கன் தளன்னு வந்துருச்சு. நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கலாம். சிக்கனில் தண்ணியே நல்லா விட்டுருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா நேராக கீறி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பெல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த சிக்கன் கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மசாலா வாசனைலாம் போனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு கம்ம கம்மன்னு சூப்பரான வாசனை வருதுங்க. இப்போவே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் கறி அப்படியே விடுங்க. அப்போ தான் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே பார்க்க தளன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நம்மளோட சிக்கன் கறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ற. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பராட்டா செய்ய ஆரம்பிக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த பராட்டா மாவை நல்லா ஊற வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம பராட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நான் இடியாப்ப உரலில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எப்போதும் இடியாப்பம் எப்படி புளிவோமோ அந்த மாதிரியே புளிஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கண்ணு உள்ள தட்டாக எடுத்துக்கிறேங்க. அதில் போட்டு பிணைஞ்சால் தான் அந்த நூடுல்ஸ் மாதிரி வரும். இப்போ நம்ம ஒரு தட்டில் நல்லா எண்ணெயை தடவிக்கிறோங்க. இப்போ அந்த தட்டில் நம்ம ஒரு சுத்துக்கு மட்டுமே அந்த மாவை நல்லா சுற்றி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணுற மாவை நல்லா சுற்றி அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பராட்டாவாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம பராட்டா சுடுறதுக்கு முன்னாடி நம்ம கையாலேயோ இல்லை உள்ளங்கையாலேயோ அந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் தவாவை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம தவாவில் அந்த பரோட்டாவை போட்டுடலாங்க. போட்டுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. நம்மள்ட்ட பெரிய சட்டி இல்லாட்டி நம்மளோட 2-3 தவாவை வச்சு உடனே சுட்டு எடுக்கலாங்க. இப்போ நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 பக்கமே நல்லா சவக்க விட்டுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு நம்மளோட பரோட்டா வந்து எவ்வளோ லேயராக சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவும் சுட்டு முடித்த பிறகு இதெல்லாம் நல்லா அடுக்காக வச்சு நல்லா கையால் அடித்து விடுங்க. அப்போ தான் அது இன்னுமே நல்லா சாஃப்டாகவும் லேயராக வருங்க. இப்போ நம்மளோட பரோட்டாவும் சிக்கன் கறியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பரோட்டாவோட நம்ம செஞ்ச சூப்பரான இந்த சிக்கன் கறியை சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டில் லேயராக சூப்பரான பரோட்டா நம்ம வீட்டிலே இன்றைக்கி ஈஸியாக பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த பரோட்டாவும் சிக்கன் கறியும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த சிக்கன் கறியும் பரோட்டாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் இதோட கிளம்புறேன். உங்களை வேறு ஒரு ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். பாய்.